தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். அடிப்பதற்கு இழுத்துச் செல்லும் ஆட்டுக்குட்டியைப் போல் உங்கள் முன்னே வாயில்லா பூச்சியாய் வதங்கி நின்று கொண்டிருக்கும் என்னை யார் என்று தெரிகிறதா? உலகை மீட்க பரம தந்தையால் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட மானுட மகன் நான். தந்தை எனக்கிட்ட கட்டளைகளை சிரமேற்கொண்டு நல்லனவற்றை பேசி நன்மைகள் பல புரிந்த எனக்கு இன்று தீர்ப்பு கூறும் நாள். இவ்வுலக முடிவிலே தீர்ப்பிட வந்த எனக்கு பிலாத்து தீர்ப்பு வழங்கப் போகிறான். அன்று ஓசானா பாடி புகழ்ந்த மனிதர்கள் இன்று ஒழிக ஒழிக என ஓலமிடும் குரல் உங்கள் காதுகளில் ஒலிக்கின்றதா? அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என சந்தை தடுமாறி கூக்குரலிடுவது உங்கள் செவிகளில் கேட்கிறதா? சிலுவை மரணம் ஏற்கும் அளவிற்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? இரவெல்லாம் கசையால் அடித்து காரி உமிழ்ந்து குற்றுயிராய் என்னை பிலாத்துவின் அரண்மனைக்கு இழுத்து செல்லும் கொடூர காட்சிகளை காண என்னுடன் வருகிறீர்களா? வாருங்கள், என் சிலுவை பாடுகளை காணுங்கள். முதல் நிலை. தீர்ப்பிடாதே, தீர்ப்புக்கு உள்ளாவாய். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சிந்தனை. தீர்ப்பிடாதே, தீர்ப்புக்கு உள்ளாவாய் என்ற இயேசுவின் போதனையை ஏற்க மறுத்தவர்களும் மறந்தவர்களும் சிலுவையில் அறையும் என்று ஓலமிடுகின்றனர். இயேசுவால் குணம் அடைந்தவர்களும் என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று கூறி தேர்ந்தெடுத்த திருத்தூதர்களும் தீர்ப்புக்கு எதிராக குரல் கொடுக்க முன் வரவில்லை. இவர்களைப் போல் இன்றும் நம்மில் பலர் உண்டு. திருச்சபை என்பது நாம் தாம் என்று உணராமலே ஆயர்கள் குருக்களை குறை கூறுவதும், குருக்கள் ஆயர்கள் குறை கூறுவதும், குருக்கள் மக்களை குறை கூறுவதும், மக்கள் குருக்களை குறை கூறுவதும் இன்றைய காலத்தில் சாதாரண நிலையாகிவிட்டது. இந்நிலை மாற ஜெபிப்போம். ஜெபம். தீர்ப்பிடாதே, தீர்ப்புக்கு உள்ளாவாய் என்ற வார்த்தையை அச்சுறுத்தும் வார்த்தையாக எண்ணாமல் வாழ்வை வளமாக்கும் வார்த்தையாக எண்ணி செயல்பட வாழ்வாக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்தப்படுதல். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. சிந்தனை. இயேசுவின் தோள் மேல் சுமத்தப்பட்டது மரத்தினால் ஆன சிலுவை மட்டுமல்ல, உலக மக்களின் பாவமும் தான். இந்த மாபெரும் சுமையை இயேசு தண்டனையாக ஏற்றாலும் நம் மீது கொண்ட அன்பினால் நமக்காக ஏற்றுக்கொண்டார். பிறர் நலம் நம்மில் உருவாகும் போதுதான் பொது நலன் உருவாகும் என்ற சிந்தனையை இயேசு சிலுவையை ஏற்றுக்கொண்டு நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த மாபெரும் தியாகத்தை செய்து சீடத்துவ வாழ்வை தழுவிக்கொள்ள நமக்கு அழைப்பு விடுகிறார். சாதாரண கிறிஸ்துவனாக வாழ்ந்து விட்டால் போதுமென்று நம்மில் பலர் எண்ணுகிறோம். ஆனால் அனைத்தையும் துறந்து தியாக வாழ்வு மேற்கொண்டு தூய்மையில் சிறந்து விளங்கி இறைவனின் பணிகளை நாமும் செய்தால் இந்த மண்ணகத்தை விண்ணகமாக்கலாம். இந்த புனித செயலை செய்ய
தவக்காலத்தில் சிறப்பு அழைப்பு விடுக்கிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் உள்ளங்களில் வெறுப்பு, பகைமை, பயம், கோபம் போன்ற தீய வாழ்க்கையை விடுத்து பிறரால் கொடுக்கப்படும் துன்பங்களை தாங்கிக் கொண்டு பிறருக்கு சுகம் தரும் சுமையாக வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சிந்தனை. சிலுவை பயணத்தில் முதல் முறையாக இயேசு தரையில் விழுந்தார். எனினும் எழுந்து நடக்க உதவியது அவரின் லட்சிய பயணம். இன்று லட்சியம் இல்லாமலேயே வாழ்கிறோம். அவற்றில் ஒன்றை சிந்திப்போம். தவக்காலத்தில் முதல் நாள் திருப்பலியில் ஜெபம், தபம், தானம் என்ற மையக்கருத்தை சிந்திக்கின்றோம். அதை கேட்டவுடன் பரவசம் அடைந்து ஜெபம் செய்வேன், ஒருத்தல் முயற்சியில் ஈடுபடுவேன், தர்ம செயல்களில் ஈடுபடுவேன் என்று முடிவெடுக்கிறோம். முடிவெடுத்தும் சில நாட்கள் கழித்து செய்ய முடியாமல் போகின்றது. இவற்றிற்கு என்ன காரணம்? ஆடம்பர ஆன்மீக உலக வாழ்விலிருந்து நம்மால் விடுபட முடியாத சூழ்நிலையே காரணம். இயேசுவை போல் நமக்கு லட்சிய வாழ்வு இருந்தால் நாமும் எழுந்து நடக்கலாம். வெற்றியின் மனிதராய், கடவுளின் பிள்ளையாய் வாழலாம். ஜெபம். அன்பு இயேசுவே, இறை தந்தைக்கு ஏற்ற மகனாய், மகளாய் வாழ ஜெபம், தபம், தானம் போன்ற ஆன்மீக உலக வாழ்க்கைக்கு வித்திடும் செயல்களை செய்ய அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். நான்காம் நிலை. இயேசுவின் சிலுவை பயணத்தில் மரியா. திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சிலுவை சுமக்கும் மகன் இயேசுவை அன்னை மரியா சந்திக்கிறார். நற்செய்தி ஏடுகள் மரியாவை பணிவுடன் துணிவும் நெஞ்சத்தில் ஈரத்துடன் வீரமும் கொண்டவராக காட்டுகின்றன. நான் ஆண்டவரின் அடிமை என்னும் பணிவுக்கு முன்பு இது எப்படி நிகழும் என இறை தூதரிடமே கேள்வி கேட்கும் துணிவும் அவருக்கு இருந்தது. தம் உறவினர் எலிசபெத்துக்கு பேறுகாலத்தில் உதவ அச்சமின்றி மலைநாட்டுக்கு செல்லும் மனநிலை இந்த இளம்பெண் மரியாவுக்கு இருந்தது. எனது நேரம் இன்னும் வரவில்லையே என தன் பணியை தொடங்க தயங்கி நின்ற தன் மகன் இயேசுவிடம் மக்கள் தேவையில் இருக்கும் நிலையே இறை தந்தை குறித்துள்ள நேரம் என்பது அவர் சொல்வதை செய்யுங்கள் என பணியாளருக்கு கூறுவதன் வழியாக மறைமுகமாக சுட்டிக்காட்டும் ஆற்றல் மரியாவிடம் இருந்தது. அனைத்திற்கும் மேலாக சிலுவையில் உயிர் விடும் வரை தன் மகனை தொடர்ந்து சென்று அவருக்கு ஊக்கமும் உறுதியும் தரும் வீரத்தாய்மை அவரிடம் தெளிவாக துலங்குகிறது. ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் மரியாவின் மைந்தர்களே என்பதை உணரவும், சமூகத்திலும் கலாச்சாரத்திலும் உள்ள ஆதிக்க சீரழிவு பொலிவுகளுக்கும் எதிராக உண்மையை பேசும், நல்லதை செய்யவும், நேர்மையுடன் வாழவும் மரியா எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் என்பதை உணர்ந்து வாழ அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசுவுக்கும் சட்ட வல்லுநருக்கும் இடையேயான விவாதத்தில் நல்ல சமாரியர் என்ற உவமையை கூறுகிறார்.
இயேசுவிடம் சட்ட வல்லுனர் 2 கேள்விகளை கேட்கிறார். முதல் கேள்வி, நிலைவாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை அன்பு செய், அயலானை அன்பு செய் என்றார் இயேசு. இரண்டாவது கேள்வியாக அயலான் யார் என்று கேட்டதற்கு இயேசு நல்ல சமாரியன் ஓமையை கூறி விளக்குகிறார். ஒருவர் துன்பத்தை அவனாகவே சம்பாதித்தாலும் அவனுக்கு நாம் உதவ முன் வர வேண்டும். தவறு அவர் மேல் இருப்பினும் அவரை அன்பு செய்ய வேண்டும். தேவையில் இருப்பவர் யாராக இருந்தாலும் உதவி செய்வது நமது கடமை. அந்த உதவி வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் பொருள், பணம், கல்வி போன்றவைகளாகவும் இருக்கலாம். இந்த 3 பண்புகளை கொண்டு உதவி செய்பவர்களே உண்மையான அயலார். அவர்களையே இறைவனும் அன்பு செய்கிறார். தானாக முன்வந்து இறங்குதல் இதனிலும் சிறந்தது என்று தெளிவுபடுத்துகிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, உமது சாயலாக எங்கள் அனைவரையும் படைத்து காத்து வருவதால் நன்றி. பிறரில் உம்மை கண்டு துன்பத்தில் உதவிட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். 6ஆம் நிலை. வீரப்பெண் வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26இல் ஏற்பட்ட சுனாமியின் போதும் 2015 நவம்பர் மாதம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் போதும் தமிழக மக்கள் சந்தித்த துன்பங்கள் பல. அத்துன்பத்தில் துணை நின்ற மக்கள் தங்களின் பொருளை பகிர்ந்தனர், தங்களின் உழைப்பை, நேரத்தை பகிர்ந்தனர், தங்களின் ஜெபத்தால் அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தனர். அரசியல்வாதிகளோ அதை வைத்து பிழைப்பு நடத்தினர். இவ்வாறு இயேசுவின் போதனைகளை வாழ்வாக்குபவர்களும் நம்மோடு உள்ளார்கள். இதை போல இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறாள் வெரோனிகா. இயேசுவும் தன் திருமுகத்தை துணியில் பகிர்ந்து பரிசாக தருகிறார். நாமும் அல்லல் படுகிறவர்களுக்கு உதவும் போது இறையருளால் நிரப்பப்பட்டு பொருள் வாழ்வில் வளர்வோம். எனவே பகிர்வோம், வாழ்வோம், இயேசுவின் சாட்சியாய் வாழ்வோம். ஜெபம். எதனை நீ எவனுக்கு செய்தாலும் அதனை நீ எனக்கே செய்தாய் என்று கூறிய இயேசுவே, வெரோனிகா என்ற பெண்களை போல நல்ல காரியங்களில் தொடர்ந்து செயல்படவும், தீயவற்றை வீரத்துடன் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெறவும் அருள் தர உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சிந்தனை. பாரச்சிலுவையின் கொடுமை தாங்காமல் இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். கடினமான கல்வாரி பாதையும் பாரமான சிலுவையும் அவரது பயணத்தை தடுமாற செய்கின்றன. இவரின் தடுமாற்றம் எதை சிந்திக்க வைக்கின்றது? நம் பாவமே அவரின் தடுமாற்றம். திருக்குடும்பமாக வாழ வேண்டிய குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அன்பு இல்லாத நிலை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே சரியான புரிதல் இல்லாத நிலை, பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களிடையே போட்டி பிரிவினைகள், மதத்திலும் மதத்திற்கு வெளியிலும் சண்டைகளும் குழப்பங்களும் நடக்கின்றன. இவ்வாறு நடக்கும் செயல்களுக்கு நாமும் காரணமாக இருக்கின்றோம். இந்நிலை மாற வேண்டும். அதனால்தான் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை
எல்லாரும் அறிந்து கொள்வர் என்ற யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாழ்வாக்கும் போது இயேசு எழுந்து நடக்கிறார். இவ்வுலகில் பிரசன்னமாய் இருப்பார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். 8ஆம் நிலை. இயேசு பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டி. சிந்தனை. லாசரின் கல்லறையில் கண்ணீர் விட்ட இயேசுவை பார்த்து அடிமை வாழ்வில் பாவ வாழ்வில் வாழ்ந்த மக்களைக் கண்டு மனமுருகி அவர்களின் கண்ணீரை துடைத்த இயேசுவுக்கு நேர்ந்த நிலையைக் கண்டு எருசலேம் பெண்கள் கண்ணீர் சிந்துகின்றனர். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு அவர்களுக்கு சொன்னது இன்று எவ்வளவு உண்மை. குடிகார கணவரின் கையில் அள்ளப்படும் பெண்கள், வரதட்சணை கொடுமைகளால் வாடும் பெண்கள், குழந்தை பிறந்தவுடன் குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு செல்லும் தாய்மார்கள், குடும்பத்தில் பிரச்சனை என்றவுடன் குழந்தைகளையும் கொன்று தானும் தற்கொலை செய்யும் தாய்மார்கள், பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இல்லாத பெற்றோர்கள், பிள்ளைகளை கண்டித்து திருத்தாத பெற்றோர்கள், ஆன்மீக வாழ்க்கையை கற்றுக் கொடுக்காத பெற்றோர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக கண்ணீர் சிந்துங்கள் என்று இயேசு கூறுகிறார். ஜெபம். வாழ்வளிக்கும் இயேசுவே, சமுதாயத்தின் சீரழிவுக்கு காரணமாக செயல்படும் பெண்களின் வாழ்வில் மாற்றம் காணவும், பெண்களை அடிமைப்படுத்தும் எண்ணங்களை செயல்களை அகற்றி வாழவும், சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கவும் அருள்தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டி. சிந்தனை. கல்லும் முள்ளும் நிறைந்த மலைப்பாதையில் தட்டு தடுமாறி நடந்து வருகிறார். அடி சறுக்கி மீண்டும் கீழே விழுகிறார். மன உறுதியோடு எழுந்து தம் பயணத்தை தொடர்கிறார் இயேசு. இன்று நாம் தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் பங்கு வாழ்விலும் நம்பிக்கை இழந்து விசுவாச தடுமாற்றம் அடைகிறோம். மாணவர்கள் தேர்வில் தோற்றபோது, வேலைவாய்ப்பு கிடைக்காத போது, கடவுளிடம் ஜெபித்து கிடைக்காத போது, பொருளாதார சிக்கலில் தவித்தபோது, தீராத வியாதியினால் சிக்கி தவித்தபோது, ஜெபத்தில் ஈடுபட்டு திருச்சபையோடு ஒன்றித்திருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் என்று நம்பிக்கை இழந்து வாழ்ந்து வருகின்றோம். இவற்றிலெல்லாம் நாமும் எழுந்து நடக்கத்தான் இயேசு மீண்டும் எழுந்து நடக்கின்றார். ஜெபம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்ற இயேசுவே, துன்ப துயரங்களை சந்திக்க நேரிடுகையில் உம்மை போல துணிந்து நின்று உம்மோடு சேர்ந்து பயணம் செய்ய தேவையான அருள்வரங்களை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடை களையப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டி. சிந்தனை. இயேசு பேதுரு, யோவான், யாக்கோப்பு இவர்களை அழைத்து கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருக்கும் போது அவருடைய ஆடை வெண்மையாய் மின்னியது. இந்த ஆடையை தொட்டவர்கள் குணம் பெற்றனர்.
பூவோடு நாரும் மனம் பெறும் என்பது போல் ஆடையிலும் அருள் இருந்தது. இன்று நம்மில் விசுவாசம் எப்படி வளர்கின்றது? கோயிலுக்கு போகாமல், ஜபம் செய்யாமல், இறைவார்த்தையை வாசித்து வாழ்வாக்காமல், மாதந்தோறும் சந்தா கட்டுகிறேன், ஆலயத்தில் நடைபெறும் விழாக்களுக்கு நன்கொடை வழங்குகிறேன், கோவிலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கிறேன் என்று வெளி ஆடம்பர வாழ்வில் வாழ்ந்து வருகிறேன். சிறு துன்பம் ஏற்பட்ட உடனே கடவுள் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்து நிம்மதி இல்லாமல் வாழ வைக்கிறாரே என்று நொந்து போகும் கிறிஸ்துவ விசுவாசத்தை பார்க்கிறோம். இப்படி வாழும் கிறிஸ்துவர்களைப் போல் நாம் வாழ்கிறோமா? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் வாழ்வு பெற உம்மையே வெறுமையாக்கியவரே, உம் ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்ற விசுவாசத்தைப் போல எங்களில் விசுவாசம் வளர அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டி. சிந்தனை. சிலுவை என்பது பெருமை என்று புனித பவுல் சொல்ல காரணம் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதால்தான். அவமானத்தின் சின்னமாக குற்றவாளிகளை கொலை செய்யப்படும் மரமாக திகழ்ந்த சிலுவை இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டதால் நமக்கெல்லாம் மீட்பின் சின்னமாக, வெற்றியின் சின்னமாக, சாத்தானை விரட்டும் கருவியாக மாறியது. இயேசு சிலுவையில் இணைக்கப்பட்டுள்ளதை பார்த்து அணைக்கும் கரங்களிலேயே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா என்று பரவசமாய் பாடவும் பரவசமாய் ஜெபிப்பதும் தவறில்லை. ஆனால் இத்தனை துன்பப்பட்டு இறப்பதை சிந்திக்கும் மனங்களில் இன்னும் கல்லாய்ப்போன மனசு தானே நம்மிடம் உள்ளன. எனவே இயேசுவோடு நம் பாவத்தை அறைந்துவிட்டு இயேசுவோடு முழு மனிதனாய் உயிர்த்தெழுவோம். ஜெபம். சிலுவையை வெற்றியின் சின்னமாக மாற்றிய இயேசுவே, எங்கள் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களை, சோதனைகளை சிலுவை என்னும் மீட்பின் கருவியால் அடையாளமிட்டு விரட்டி அடிக்கும் பிள்ளைகளாய் வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டி. சிந்தனை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடம் இல்லை என்று நீங்கள் என் நண்பர்கள் என்று கூறியவர் நம் ஆண்டவர் இயேசு. நம்மை அவர் அன்பு செய்தார், வாழ்வின் இறுதி வரை அன்பு செய்தார். தம் உயிரையும் நமக்காக கையளிக்க அவர் தயங்கவில்லை. நாம் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதே இயேசுவின் லட்சியம். எனவே நாம் வாழ தன்னுயிரை தந்தவர்தான் சிலுவையில் தொங்கும் இயேசு. சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார்த்து அழுது புலம்பிவிட்டு நம் நிலையை கண்டு கொள்ளாமல் நாம் சென்று விடுகிறோம். இவ்வாறு இல்லாமல் வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாள்களை காணவும் விரும்புவோர் தீச்சொல்லி நின்று தம் நாவை காத்து கொள்க என்றும், தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல் என்றும் வேதம் சொல்கிறது. இந்த வேத வசனத்திற்கு நம் வாழ்வில் உயிரோட்டம் கொடுத்து வாழ்வோம். ஜெபம். தியாகத்தின் இருப்பிடமான இயேசுவே, உமது இறப்பை நினைத்து அழுது புலம்புவதோடு மட்டும் நின்றுவிடாமல் எங்களுடைய சுயநல வாழ்வின் செயலுக்காக கண்ணீர் சிந்தவும், எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும் என்ற லட்சியத்தோடு வாழ்ந்து உமக்காக மரிக்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி.
இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். 13ஆம் நிலை. அன்னை மரியின் மடியில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டி இறை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டி உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று வாழ்ந்த மரியா, உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொன்னபோதும் கலக்கமடையாத மரியா, நற்செய்திக்காக இறையரசிற்காக இந்த அன்னை இனி உங்களுடன் இருப்பாள் என்றும், இறையரசை நிறுவுவதில் இறை திட்டத்தின்படி வாழ்வதில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, நிலைத்திருக்க வேண்டும் என்று தன் அன்னையிடம் சீடர்களை ஒப்படைத்தார். நம்மையும் ஒப்படைத்துள்ளார். ஆனால் நாம் செய்வது என்ன? அன்னை மரியாளை தேரில் வைத்து பவனியாக எடுத்துச் செல்லும் ஒரு அலங்கார பொருளாகவே மட்டும் வாழ்க்கையில் கொண்டாடி மகிழ்கின்றோம். இறை திருவுளம் எது என்று அறிந்து எலிசபெத் அம்மாளுக்கு உதவிய மரியாவைப் போல, கானாவூர் திருமணத்தில் குறையினை போக்க இயேசுவிடம் பரிந்து பேசிய மரியாவைப் போல, தன் மகனிடம் வேதனையில் உடனிருந்து இறை திட்டத்தை நிறைவேற்றும் மரியாவைப் போல வாழ்வதுதான் அன்னைக்கு செலுத்தும் வணக்கம் என்பதை உள்ளத்தில் இருத்தி வாழ்வில் செயல்படுத்துவோம். ஜெபம். என் தாயோடு நீங்கள் இருந்தால் ஊக்கம் பெறுவீர்கள், உற்சாகம் அடைவீர்கள், வேதனைகளை சாதனைகளாக்குவீர்கள் என்பதால் உம் தாயை எங்களுக்கும் தாயாக தந்த இயேசுவே, இறை திட்டத்தை என்னில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் பங்கில், சமுதாயத்தில் செயல்படுத்தி அன்னை மரியாவைப் போல வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். 14ஆம் நிலை. இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டி. சிந்தனை. தந்தையின் விருப்பத்தையே தமது வாழ்வாக ஏற்ற இயேசு, சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் அதற்காகவே அர்ப்பணித்து மரித்தார். நமது வாழ்க்கையில் மரணம் ஏற்படலாம். வசதி இல்லாமல் மரணம், படிப்பில்லாமல் மரணம், பதவி இல்லாமல் மரணம், பசி இல்லாமல் மரணம், பாராட்டு இல்லாமல் மரணம், அன்பு இல்லாமல் மரணம், பண்பு இல்லாமல் மரணம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இல்லாமல் மரணம். இவ்வாறு சிலர் சொல்லி அழுகிறோம், சிலர் சொல்லாமல் அழுகிறோம். இதுவா வாழ்க்கை? அப்படியென்றால் எதுதான் வாழ்க்கை? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே என்று வேதம் கூறுவதை விசுவசித்து வாழ்வதுதான் வாழ்வு. எனது கிறிஸ்துவின் உயிர்ப்பு போல் நம் வாழ்வும் உயிர் தெள்ளட்டும். ஜெபம். அன்பு இயேசுவே, இவ்வுலகில் நடக்கும் பிரிவினைகளுக்கும் பிளவுகளுக்கும் காரணமான செயல்களுக்காக மனம் வருந்துகிறேன். எங்களை மன்னித்து எங்கள் வாழ்வின் மூலம் உம் சீடர்கள் என்பதை வாழ்ந்து காட்ட அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன்.